கணேசன் அவர்கள் தமிழ் அன்னை ஈன்றெடுத்த தவ புதல்வன். சிங்கம் என கலையுலகில் 50 ஆண்டுகளுக்கு மேல ராஜாவாக வலம் வந்தவர். உலக அளவுல இவரை போல சிறந்த நடிகரை, எல்லா பாத்திரமும் ஏற்று நடித்த நடிகரை பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். படிக்கும் குழந்தைகளுக்கு கட்டபொம்மன் அப்படின்னா இவருதான். கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னா இவருதான். போலீஸ் அதிகாரி அப்படின்னாலும் சரி, நாதஸ்வர கலைஞனானாலும் சரி, வேறு எந்த தொழில் செய்பவர் ஆனாலும் சரி, இப்படிதான் இருப்பார்கள் அப்படின்னு நம் கண்முன் நிறுத்திய ஒப்பற்ற கலைஞன். அவர் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம், சகாப்தம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 1952 முதல் அவர் நடித்த படங்கள் பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இதுல ஏதேனும் விட்டு போயிருந்தாலோ தவறு இருந்தாலோ அவற்றை சுட்டி காட்டினா இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்பாக அமைய உதவும். சரி, இனி கலையுலக சக்கரவர்த்தியாய் திகழ்ந்த நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். 1954 சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் மனோகரா, இல்லற ஜோதி, அந்த நாள், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, துளி விஷம், கூண்டு கிளி, தூக்கு தூக்கி, எதிர்பாராதது ஆகிய படங்கள். இவை தவிர மனோகரா ஹிந்தி மற்றும் தெலுங்கு படமும் அடங்கும். மனோகரா மீண்டும் கலைஞர் கதை வசனம், மாபெரும் வெற்றி பெற்ற படம். பராசக்தி கோர்ட் காட்சி வசனம் போல இந்த படத்திலையும் கிளைமேக்ஸில் கண்ணாம்பா சிவாஜி அவர்கள் வசனங்கள் தனியாக இசை தட்டாகவே வந்து அனைவராலும் முணுமுணுக்கப்பட்டவை. LV பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கிரிஜா என்னும் நடிகை நடிகர் திலகத்துடைய ஜோடி. TR ராஜகுமாரி அவர்கள் வில்லி, SA நடராஜன் வில்லன், SS ராஜேந்திரன், சதாசிவராவ், காக்கா ராதாகிருஷ்ணன், பண்டரிபாய், ஜாவர் சீதாராமன், TP முத்துலக்ஷ்மி, TV ராமகிருஷ்ணன், VM ஏழுமலை போன்ற முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. மனோகரா படத்துக்கு SV வெங்கட்ராமன் மற்றும் TR ராமநாதன் அப்படின்னு 2 இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க. பாடல் வரிகளை உடுமலை நாராயணகவி, சுந்தரவாத்தியார், செல்லமுத்து, சுரபி ஆகியோர் எழுதியிருந்தாங்க. அந்த நாட்களில் சென்ட்ரல் ஸ்டூடியோவில் எடிட்டராக பணியாற்றி வந்தார் சாண்டோ சின்னப்பா தேவரின் உடன் பிறந்த தம்பி MA திருமுகம் அவர்கள். பின் நாட்களில் தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை இயக்கியவர். மனோகரா திரைப்படத்தின் எடிட்டர் அவர்தான் அப்படின்றது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. மனோகரா திரைப்படத்தின் கதையானது பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய நாடகமான மனோகராவை அடிப்படையாக கொண்டது. அந்த காலத்தில் எந்த நாடக கம்பெனியும் இந்த நாடகத்தை போடாதவங்க யாருமே இல்லை அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. கலைஞரின் புது வடிவ வசனம், சிவாஜி அவர்களின் நடிப்பு இந்த படத்தின் சிறப்பம்சம். ஒரு கட்டுரையில் பராசக்தி படத்துக்கு முன்பாகவே மனோகரா படத்துடைய தயாரிப்பு பணிகள் தொடங்கிவிட்டதாக கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். MGR அவர்கள் நடிப்பில் ராஜகுமாரி படத்தை தயாரித்த ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் அடுத்ததாக மனோகரா படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. இந்த பட வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த MGR அவர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சம். மனோகரா படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பார் அப்படின்னு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவித்த போது MGR அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைஞ்சாராம். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மனோகரா தான் வசனங்களின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தீ பறக்கும் வசனங்கள், அதை உணர்ச்சி பொங்க பேசும் சிவாஜி அவர்கள், இது ரெண்டும் மட்டுமே போதும். ஆனால் அதுக்கும் மேலாக சிவாஜி அவர்களுக்கே சவால் விட்ட கண்ணாம்பா, பிச்சு உதறிய TR ராஜகுமாரி, மெலோ டிராமாவை அருமையாக வெளிப்படுத்தும் காட்சிகள், பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்ற கண்ணாம்பாவின் கட்டளை ஒன்றே போதும். அருமையாக மன்னர் கேரக்டரில் நடித்த சதாசிவராவ், பழி வாங்கும் ரோலில் வசந்த சேனையின் முதல் கணவனாக வரும் முஸ்தபா, ஓவர் த டாப் வில்லன் SA நடராஜன் என்று நல்ல பாத்திரங்கள், அருவம் கிருவம் என்று தந்திர காட்சிகளுடன் பல அருமையான விஷயங்களை கலந்து ஒரு சூப்பர் டூப்பர் படத்தை உருவாக்குனாங்க. முதல் காட்சியில அருவம் என்ற போதே ரசிகர்கள் ஆர்வமுடன் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வசந்த சேனையின் முதல் கணவன் போடும் நாடகம், வசந்த சேனை கண்ணாம்பாவுக்கு பழி ஏற்படுத்த செய்யும் சதி எல்லாமே
படத்துல த்ரில்லிங்காக இருக்கும். ஆனா மனோகரன் அரசு சபைக்கு வரும் காட்சி தான் சிவாஜி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கும். அந்த காட்சியில அவர் பேசும் வசனங்கள் கலைஞரின் மாஸ்டர் பீஸ். சிவாஜி என்ன அற்புதமா வசனம் பேசுறார் அப்படின்னு புகழ்ந்து தள்ளுனாங்க. ஆனா அவர் ஒண்ணுமே பேசி இருக்காவிட்டாலும் அவரது வேகம், உணர்ச்சிகளை காட்டும் விதம், இது மட்டுமே போதும் அவருடைய ரசிகர்களுக்கு அப்படின்ற நிலை உருவாகுச்சு. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய நாடகம் ஹாம்லெட் நாடகத்திலிருந்து நாடகத்துக்குள்ள நாடகம் அப்படின்ற ஒரு ஐடியாவை எடுத்திருக்கிறாரு இயக்குனர். அவருடைய சுய கற்பனையும் கலந்து உருவானது இந்த படம். சாரங்கதாரா, பானபுரத்து வீரன், ஜெனோவா, ஞான சௌந்தரி, தூக்கு தூக்கி போன்ற நாடகங்களை விட நல்ல கதை. முதலியார் எழுதிய நாடகம் அப்படியே திரைப்படமாகப்படாம கொஞ்சம் மாறுதல் செய்து உருவாக்கப்பட்டுச்சு. முதல் கணவன் ஆவியாக சித்தரிக்கப்பட்டதாகவும் பகுத்தறிவு தாக்கத்தால கலைஞர் அதை அருவமாக ஆக்கியதாகவும் ஒரு பத்திரிகை செய்தியும் உண்டு. பம்மல் சம்பந்த முதலியார் இந்த நாடகத்தை 1936 படமாக இயக்கியிருக்கிறாராம். அது படு தோல்வியும் ஆகுச்சு. கலைஞரின் மாஸ்டர் பீஸ் இதுதான். இதை விட சிறப்பான வசனங்களை அவர் எழுதியதே கிடையாது. இனிமேல் யாரும் எழுத போவதும் கிடையாது. வசந்த சேனை தன் கணவனுக்கு விஷம் வைத்துவிட்டு மன்னரை மயக்கி தன் பிடிக்குள் வைத்திருக்கிறார். இதனால மனம் நொந்த மனோகரனும் அவருடைய அம்மாவும் விலகி வாழ்றாங்க. முதல் கணவன் இறக்கவில்லை. ஏதோ ஆராய்ச்சி செய்து தான் யார் கண்ணிலும் தெரியாமல் இருக்க ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான். மனோகரன் நடுவுல பாண்டிய நாட்டை வென்று பாண்டிய இளவரசிய மணக்கிறாரு. அவர் ஒரு கட்டத்துல வசந்த சேனையை அவமதிக்க வசந்த சேனை மன்னரை மனோகரனின் தாய் தவறான உறவு வச்சிருக்கிறதாக நம்ப வைக்கிறார். மனோகரனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. மனோகரனின் தாயும் மனைவியும் சிறையில் இருக்காங்க. ஆனாலும் வசந்த சேனையின் மகனான வசந்தனுக்கு இளவரசு பட்டம் கட்ட மன்னர் அவர்கள் மறுக்கிறாரு. சேர மன்னனுடன் வசந்த சேனை சதி செய்து மன்னரை சிறையில் அடைக்கிறார். மனோகரன் தப்பி மாறு வேஷத்துல அரண்மனைக்கு போறாரு. அங்க மாட்டிக்கிறாரு. அவரை கட்டி போட்டுட்டு அவன் சின்ன குழந்தைய கொலை செய்வதற்கு முன் வில்லன் S.A. நடராஜன் சிரிக்க கண்ணாம்பா பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு ஆணையிடுறாங்க. மனோகரன் கட்டி இருக்கும் சங்கிலிகளை உடைச்சிட்டு சண்டை போடுறாரு. அவருக்கு அருவமான முதல் கணவனும் உதவுறாரு. வெற்றி. அதுக்கப்புறம் அருவமான கணவன் வசந்த சேனையை தன் குகைக்கு அழைத்து போய் துடிக்க துடிக்க கொல்றாரு. பிறகு எல்லாரும் ஒன்று சேர்ந்து படம் சுபம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.